குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டாவது எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். லினக்ஸில் ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னதுன்னா, ஒரு ஃபைலு இல்லை டைரக்டரி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்க போகிறோம் டைரக்ட் கோடிங் மூலமாக. சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் கமெண்ட்ஸ் பார்த்தோம். 3 டைப்பாக பிரித்து எக்ஸசைஸை பார்த்தோம். நார்மல் பேசிக் கமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபைல் ஆறு டைரக்டரி ரிமூவ் பண்ணுறது, மூணாவது வந்து ஃபில்ட்ரு பைப்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இது வந்து ரொம்ப சின்ன ப்ரோக்ராம் தான். வெறும் ஒரு ஃபோல்டரு ஒரு ஃபைலு உள்ளே இருந்துச்சுன்னா இருக்குன்னு காமிக்க போது, இல்லைன்னு காமிக்க போகுது, அவ்வளோதான். சரியா? ரொம்ப சிம்பிள். இங்கே போங்க, ஃபோல்டர் போய்ட்டு நியூ எம்டி டாக்குமெண்ட், இதை வந்து எக்ஸைஸ் 2 போட்டுப்போம். ex driver2.sh. சரியா? skh தான் சேவ் பண்ணணும். சரியா? இதில் வந்து எக்கோ டபுள் கொட்டேஷனுக்குள்ள enter the file name. நெக்ஸ்ட் லைனில் read fn. மூணாவது if condition test -f $fn. $fn வேரியபிள். இது போன கிளாஸில் ஒரு கேள்வி கேட்டாங்க, யாருமே ஆன்சர் பண்ணல. சரி, தென் ஒரு டேபு தள்ளி எக்கோ. பைத்தானில் வர மாதிரி இன்டென்டேஷன் எரர் கண்டிப்பாக இதில் வரும், அதனால் ஸ்பேஸ்லாம் கரெக்டாக கொடுங்க. $fn exist and it is ordinary file. ஒரு டேபு கரெக்டாக அந்த எக்கோக்கு கீழே எல்எஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டு -l மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் விட்டு $fn. சரியா? மாதிரி என்டர் தட்டி தென்னுக்கு நேராக எலிஃப் ஒரு ஸ்பேஸ் விட்டு டெஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு -d ஒரு ஸ்பேஸ் விட்டு $fn. சரியா? தென் என்டர் ஒரு டேபு எக்கோ ஒரு ஸ்பேஸ் விட்டு டபுள் கொட்டேஷன் $fn exist and it is a directory file. It is a directory file. ஒரு டேபு இந்த எக்கோக்கு நேராக ls -ld $fn. சரி, $fn என்ற தின்னுட்டு எல்ஸு, சாரிப்பா எல்சி போடல, எல்ஸு ஒரு டேபு தள்ளி எக்கோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே $fn ஃபைல் ஆர் டைரக்டரி நாட் ப்ரெசன்ட். டபுள் கொட்டேஷன் முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஃபை முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். சரியா? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோன்னா, எக்கோ என்டர் த ஃபைல் நேம் வாங்கியிருக்கோம். இந்த f மூலமாக ஒரு ஃபைலை செக் பண்ணுறோம், அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை செக் பண்ணுறோம், அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். $d மூலமாக ஒரு டைரக்டரி இருக்கா இல்லையா அப்படி செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்ல போகுது, இல்லைன்னு சொல்ல போகுது. ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். சரியா? சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் டெர்மினல். இதில் வந்து chmod +x
ex_cyber2.sh /x_cyber2.sh. enter the file name. இருங்க, இங்கே வந்து எந்த ஃபைலுமே இல்லை, அதனால் சாம்பிளுக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிப்போம். என்ன ஃபைல்னால் புதுசாக ஒரு பேர் போடுமா? சரி, ராஜாவே இருக்கட்டும். raja.txt. இது ஒரு ஃபைலு. புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்போம். ராஜாங்கிற ஃபோல்டர், ராஜாங்கிற பேரில் ஒரு ஃபோல்டரையும் ஒரு ஃபைலையும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். சரியா, மினிமைஸ் பண்ணிவிட்டு வந்து என்டர் த ஃபைல் நேம் வந்து ஒரு ஃபைலை செக் பண்ணும். raja.txt. இங்கே பாருங்கள், raja.txtங்கிற ஃபைல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. மறுபடியும் ராஜாங்கிற ஃபோல்டர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ராஜாங்கிற டைரக்டரி ஃபைல் இந்த இருக்குல்ல, சரி டைரக்டரி ஃபைல் இதுவும் இருக்குதுன்னு சொல்லுது. இல்லாத பேர் கொடுத்து பார்ப்போமா? இல்லாத பேர் வந்து இல்லாத பேர் ram.txt இருக்குதா? இல்லை, ram.txtங்கிற ஃபைல் வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் ராமுங்கிற ஃபோல்டர் இருக்குதா? ராமுங்கிற ஃபோல்டரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிடுது. இதுதான் சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபைலு டைரக்டரி உள்ள இருக்குதா இல்லையா செக் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா, இதோட கண்டினியூஸாக தான் அடுத்த ப்ரோக்ராம் இருக்கும், தேர்ட் எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக கோடிங் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது எல்லா ப்ரோக்ராமுமே லினக்ஸில் பொறுத்த வரைக்கும். சரியா, ஸோ தேங்க்யூ.